Hi friends, welcome to online coaching. இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலி பிரைம்ல சம் போட போறோம். சோ நான் ஏற்கனவே பார்ட் 5ங்கிற வீடியோல ஃபர்ஸ்ட் சம் எப்படி போடுறது அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்ட் 4ல இந்த சம் போடுறதுக்கான தேவையானதெல்லாம் பார்ட் 4ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். குரூப்ஸ்னா என்ன, லெட்ஜர்ஸ்னா என்னன்னு. சோ அது தெரிஞ்சாதான் நம்மளால இந்த சம்ஸ் எல்லாம் போட முடியும். ஓகேங்களா? சோ நீங்க அந்த வீடியோ போயிட்டு ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல கொடுத்துருக்க சம்ஸை போடுங்க. உங்க பிராக்டிஸ்க்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலியை ஓபன் பண்ணி கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கம்பெனி எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஆன்சர் வேணும் அப்படிங்கறதால எவ்ரி டைம் நம்ம வந்துட்டு கம்பெனியை கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரீத்தி அண்ட் கோ அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? பிரீத்தி அண்ட் கோ. இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஃபியூச்சர் ஏதாவது ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. இல்ல எனக்கு இப்பொழுதுக்கு எதுவும் ஐடியா இல்லை அப்படின்னா நான் இதை ஸ்கிப் பண்ண போறேன். ஸ்கிப் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ கம்பெனி கிரியேட் ஆயிடுச்சு. இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஜரை கிரியேட் பண்ணணும். குரூப்ஸை யூஸ் பண்ணி லெட்ஜரை கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிடலாம். என்டர் கொடுங்க. அதுல லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கலாம். லெட்ஜருக்குள்ள போனீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு நேம் அண்டர் அப்படின்லாம் கேட்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா liabilities assets அப்படின்னு கொடுத்துருக்காங்க. liability side சம் ஆப்ஷன் சம் வேல்யூ இருக்கு. asset side சம் வேல்யூ சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம போட்டதுக்கு அப்புறமா 33,700 பேலன்ஸ் ஷீட்ல வரணும். ஓகேங்களா? சரி, நம்ம இப்ப எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராப்ட்ங்கிறத liability சைட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க் ஓவர் டிராப்ட் 2,400. ஓகேங்களா? ஸோ இங்க டைப் பண்ணிக்கலாம் பேங்க் ஓவர் டிராப்ட். ஓகேங்களா? என்டர் கொடுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் வரும். இந்த குரூப்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கிறது ஈக்குவலண்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து எடுங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க் ஓவர் டிராப்ட் அப்படிங்கிறது பேங்க் ஓடி அக்கௌண்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். பேங்க் ஓடி அக்கௌண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இன்னொரு ஷார்ட் மெத்தட் சொல்றேன் பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு எது அப்படிங்கறதே தெரியல அப்படின்னா நமக்கு இங்க பிரிச்சிருக்கிறதே எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா liabilities assets பிரிச்சிருக்காங்க இல்லையா? சோ இது ஃபுல்லாவே நம்ம கரண்ட் liabilityல போட்டாலும் இந்த ஆன்சர் வரும். இது ஃபுல்லாவே கரண்ட் அசெட்ல போட்டாலும் இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? சரி, இப்ப நாம ஈக்குவலண்ட் குரூப் எடுத்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? பேங்க் ஓவர் டிராப்ட் ஓடி அக்கௌண்ட் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேக்குது. இப்போதைக்கு இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோல இதை பத்தி நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கோங்க. அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எவ்வளவு பார்த்துட்டு வந்தோம், 2,400 பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓவர் டிராப்ட் 3,300. ஓகேங்களா? டைப் பண்ணிக்கோங்க ஓவர் டிராப்ட். சோ இது எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம பேங்க் ஓடியிலே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். அப்படி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கரண்ட் லயபிலிட்டிலையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் பேங்க் ஓடி அக்கௌண்ட்லயே போட்டுக்கிறேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கோங்க. இதோட வேல்யூல பார்த்துட்டு வந்தோம். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு 3,200 அப்படிங்கறத கொடுத்துருங்க. 3,300 இல்லைங்களா? சோ கொடுத்தலாம். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சோ ஓவர் டிராப்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பில்ஸ் பேயபிள். ஓகேங்களா? சரி, பில்ஸ் பேயபிள் என்டர் கொடுங்க. அண்டர் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட பேயபிள் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்ம எதுல போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டில தான் நம்ம போட போறோம். ஓகேங்களா? சோ கரண்ட் லயபிலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைப் பண்ணா கூட உங்களுக்கு அங்க வரும். ஓகேங்களா? சோ இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டைப் பண்றோம்னு வச்சுக்கோங்களா, அதுல நமக்கு ஹைலைட் பண்ணி ஃபில்டர் பண்ணி காமிக்கும். அதுல நமக்கு எது தேவையோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இதோடைய பில்ஸ் பேயபிளோடைய அமௌண்ட் எவ்வளவு பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000 பார்த்தோம் இல்லைங்களா? சோ நம்ம 5,000 போட்டுக்கலாம். ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, எந்தெந்த லெட்ஜர் எதுல வரும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையும் அதாவது அந்த பிடிஎஃப்லையும் நான் உங்களுக்கு இதுல அப்லோட் பண்றேன் பாருங்க. ஓகேங்களா? சரி, சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓஎஸ் எக்ஸ்பென்சஸ் இல்லைங்களா? ஓஎஸ் எக்ஸ்பென்சஸ் 1,200. ஓஎஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அர்த்தம். ஓகேங்களா? சரி, நம்ம அவுட்ஸ்டாண்டிங்
அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நாங்க கரண்ட் லயபிலிட்டில போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு ஓஎஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு சொன்னோம் 1200. ஓகேங்களா, 1200 இதுல போட்டுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, கிரெடிட்டாஸ் இருக்கு. ஓகேங்களா, சோ கிரெடிட்டாஸ் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா சன்ரே கிரெடிட்டாஸ்ல வரும். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சோ கிரெடிட்டாஸ் வந்துட்டு 2200 பார்த்துக்கோங்க இல்லைங்களா, சோ அதையும் போட்டுடலாம். இது வந்துட்டு அந்த பில் டீடைல்ஸ் எல்லாம் கேட்குது, என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க, என்ன பில் நம்பர் அப்படிங்கறதெல்லாம் கேட்குது. நம்ம கிட்ட இல்லைங்கிறதால நம்ம ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கலாம். இப்ப இந்த சம்பளம் வந்து கிரெடிட்டாஸ்ன்னு கேட்கறது. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கம்பெனி பேரு இல்லைன்னா பர்சன் பேர் வந்திருக்கும். அப்ப கம்பெனி பேரோ இல்ல பர்சன் பேரோ நமக்கு லியாபிலிட்டி சைட்ல வந்துச்சுன்னா கிரெடிட்டாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதே அசட் சைட்ல கொடுத்திருந்தாங்கன்னா சன்ரே டேட்டார்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் என்டர் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி பேயபிள். எல்லா பேயபிளும் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டி தான். ஓகேங்களா, சரி இப்ப நம்ம ஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு கொடுக்குறோம். இது கரண்ட் லயபிலிட்டி. பாருங்க 2-3 லெட்டர் நம்ம டைப் பண்றோம், ஃபில்டர் பண்ணுது, அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ என்ன வேல்யூ பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5600. ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம் 5600. ஓகேங்களா, 5600 சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 3000. ஓகேங்களா, சோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். சோ இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே இருக்கு, அதையே எடுத்துக்கலாம். இல்லைன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்லயும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். சோ இங்கே கீழே வருது பாத்தீங்கன்னா அண்டர் மெயின் அக்கௌண்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல வருது அப்படின்னு. சோ அதோட வேல்யூ எவ்வளவு பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா 3000 இல்லைங்களா, 3000 போட்டுடலாம். ஓகேங்களா, சோ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா இங்க நம்ம லியாபிலிட்டில போடும்போது சிஆர்னு வரும், அசட் சைட்ல இருந்து எடுத்து போடும்போது இங்க டிஆர்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அண்டர் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா, சோ இதோடைய அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 11000. ஓகேங்களா, சோ 11000 சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லியாபிலிட்டி சைடு ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, அசட் சைடு அங்கே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேஷ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், கேஷ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு வந்திருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா அதை போடக்கூடாது. ஏன் அப்படின்னா கேஷும் ப்ராஃபிட்டும் எப்ப நம்ம கம்பெனி கிரியேட் பண்றோமோ அப்பயே ப்ரீடிஃபைன் லெட்ஜரா வரும். அதனால வேல்யூ மட்டும்தான் நம்ம என்ட்ரி போடணும். சோ நான் இதை ப்ரீவியஸ் வீடியோன்னு சொல்லியிருக்கேன், இப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷ் அடிக்க கூடாது, டைப் பண்ண கூடாது. ஓகேங்களா, சரி இப்ப நானு கேஷ்ன்னு டைப் பண்ணா என்ன ஆகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. அதாவது எப்ப நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணோமோ அப்பயே கேஷும் ப்ராஃபிட்டும் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். அதனால இதை நம்ம கொடுக்க கூடாது. ஓகேங்களா, சரி இதை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதை கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கறதுங்கிறத நான் சொல்றேன். பில்ஸ் ரிசீவபிள். ஓகேங்களா, பில்ஸ் ரிசீவபிள். சோ அதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் வந்து கரண்ட் அசெட்ஸ்ல வரும். ஓகேங்களா, கரண்ட் அசெட்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் 4000 இருக்கு. சோ இதை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது, அது பில்ஸ் ரிசீவபிள்னா கரண்ட் அசெட்ல வருது, இல்ல பில்ஸ் பேயபிள்னா லியாபிலிட்டிஸ்ல வருது அப்படின்னா உங்களுக்கு உங்க காலம் டிவைட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா. சோ லியாபிலிட்டிஸ் அசெட்ஸ் அப்படின்னு உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க கரெக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குரூப்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது எல்லாமே கரண்ட் லியாபிலிட்டில போடுங்க, இது எல்லாமே கரண்ட் அசெட்ல போடுங்க. அது மட்டும் இல்ல நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற சம் ஆப்ஷனுக்கு என்னென்ன லெட்ஜர்ஸ் எல்லாம் குரூப்ஸ் எதுல வரும் அப்படிங்கறத நான் சம் பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்ப பில்ஸ் ரிசீவபிள் என்ன இருக்கு 4000 நம்ம கொடுத்தாச்சு. இங்க பாத்தீங்களா டிஆர்னு ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஓகேங்களா, சேவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓஎஸ் இன்கம். ஓஎஸ் அப்படிங்கிறது என்னது, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். ஓகேங்களா, டைப் பண்ணிக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் எதுல வரும், கரண்ட் அசெட்ஸ்ல வரும். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. சோ எவ்வளவு பார்த்துட்டு வந்தோம் 1500 இல்லைங்களா, 1500 கொடுத்துடலாங்களா, சேவ் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் 8000. ஓகேங்களா, சோ ஃபர்னிச்சர் பிக்ஸ்ட் அசெட்ஸ். ஓகேங்களா, சோ ஃபர்னிச்சர், மெஷின்ஸ், கம்ப்யூட்டர் இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா பிக்ஸ்ட் அசெட்ஸ்ல வரும். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இதுல ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபர்னிச்சர் இது எவ்வளோ 8000 rupees. நம்ம 8000 அப்படிங்கறத போட்டுடலாம். ஓகேங்களா,
நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்னு கம்ப்யூட்டர் 12,000. ஓகேங்களா? சோ கம்ப்யூட்டர் எதுல வரும்? பிக்ஸ்ட் அசெட்ஸ்ல வரும். ஓகேங்களா? பிக்ஸ்ட் அசெட்ஸ் என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ்ல 12,000 கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா என்ட்ரிஸும் போட்டாச்சு இல்லைங்களா? சோ ஒன்னு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ் 6,000 மட்டும் நம்ம போடணும். இது எப்படி போடுறது அப்படின்னா ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஒன்னு பேஜ் அப் நீங்க பிரஸ் பண்ணிட்டே போகணும். அப்படி பேஜ் அப் பிரஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணதெல்லாம் ஒண்ணா வரும். அதுல நம்மளுக்கு கேஷும் வரும். ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா பர்டிகுலரா நான் நிறைய லெட்ஜர் வச்சிருக்கேன், பர்டிகுலரா நான் அதுல போயிட்டு போடணும் அப்படின்னா நான் இதை விட்டு வெளியில வர பாருங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். இப்ப இது ஃபுல்லா வெளியில வந்துட்டு ஆல்டருக்கு போங்க. ஆல்டர்ல போயிட்டு என்டர் கொடுங்க. அதுல லெட்ஜருக்கு போங்க. நீங்க கிரியேட் பண்ண எல்லா லெட்ஜர்ஸும் இங்க வரும். ஓகேங்களா? அந்த லெட்ஜர்ல நமக்கு கேஷ்ங்கிறது தான் வேணும் அப்படின்னா பர்டிகுலரா அங்க போய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் என்டர் கொடுங்க. கேஷோடைய அமௌண்ட்டை போட்டுடலாம். ஓகேங்களா? கேஷோடைய அமௌண்ட் எவ்வளவு? 6,000. ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா என்ட்ரிஸும் போட்டாச்சு. வெளியில வரணும். எப்படி வெளியில வர்றது? எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்தீங்கன்னா தான் கேட்வே ஆஃப் டாலி வரும். அதுல நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகணும். ஓகேங்களா? சோ பேலன்ஸ் ஷீட்ல ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 33,700 சொல்லிட்டு ஆன்சர் வருது. இது நம்மளுக்கு கரெக்டா இருக்கான்னு பாக்கலாங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சம்ல போயிட்டு பாத்தீங்கன்னா 33,700 கரெக்டா வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இது ஃபுல் டீடைலா நான் பார்க்கணும். எதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்திருக்கு, எதெல்லாம் பிக்ஸ்ட் அசெட்ஸ்ல வந்திருக்கு, எதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ்ல போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு டீடைலா வேணும் அப்படின்னா Alt F1 பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைல் ஆப்ஷன்ஸ் இங்க வரும். ஓகேங்களா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.